வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆகிருக்குங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க, அழகாக சூப்பராக இது. ஏன்னா உள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். நம்ம அன்னைக்கே ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் இல்லையா, இதை கண்டிப்பாக ஒரு டேஷ் அப்படி சொல்லியிருந்தோம். இந்த டேஷை ஃபில்அப் பண்ணுறவர் யாராக இருக்கும்? விஜய் சேதுபதிக்காக இந்த இடத்த வந்து விட்டு கொடுத்துருக்கிறாரு பிக் பாஸ். இல்லைனா அவர் அப்போவே அதை கண்டிச்சிருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. ஓ, நீங்கள் இப்படி கேம் விளையாடுறீங்களா, எங்களோட கேமை பாருடான்றது தான் இன்றைக்கி விஜேஎஸ் கேட்குறாருங்க. உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே வந்த அந்த 8 பேர் யார் யாரெல்லாம் வந்து இந்த மண்டைய கழுவுற வேலை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, மேனுப்புலேட்டிங் யார் யாரெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. மேனுப்புலேட் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரவீந்தர் தலைமையிலான அந்த 7 பேர் குழு. ரவீந்தர் தான் பண்ணாரு. ரவீந்தரால வந்து பேச வேண்டி தான் முடியும். ஆமாம், பேச தான் முடியும். அதனால அந்த 7 பேரை தன்வசமாக்கிக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமாரை இது பண்ணாதீங்க, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவன் வந்து வின்னிங் கேட்டகரி, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் சொல்லிட்டார், அவன் தான் கப்பு ஜெயிக்க போகிறான்றத கூட வந்தவங்களுக்கும் சொல்லிட்டாரு. உள்ளே போய் ஒவ்வொருத்தராக வந்து அவர் மேனுப்புலேட் பண்ணாருங்க. முத்துக்கிட்ட எஸ்பெஷலி சொல்லிட்டாரு, நீ பெட்டியை எடுக்காதுன்னு தான் சொன்னார். பெட்டியை பற்றி நீ என்ன நினைக்கிற, வேணாம் அப்படின்னு அவர் ஒரு டீ கோட் பண்ணுவார்ல, அதை முத்து புரிஞ்சுக்கிட்டதுனால தான் 2 நாளாக வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார் முத்து. புதன்கிழமையாக இருக்கட்டும், வியாழக்கிழமையாக இருக்கட்டும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தார். தீபக்கும் அதே மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்தார். ஏன்னா சுனிதா வந்து உள்ளே போய் சொல்லிட்டாங்க, நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம். சுனிதா வந்து தீபா கிட்ட சொல்லிட்டாங்க, முத்துவும் நீங்களும் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கீங்க. இப்போ விஜய் சேதுபதி சொல்லும் போது ஜாக்லின் சொல்றாங்க, ஆமா சார் வந்து என்கிட்ட பெட்டி எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்த்தாருங்க சார் அப்படின்றாங்க. பிளஸ் வந்து ரயான் சொல்றாரு, ரயானை பத்தி இந்த இடத்துல நம்ம பேசுறோம். ரயான் வந்து நீ பொட்டி எடு, நீ எடுத்துக்கோ பணப்பெட்டி வந்ததுன்னா, அப்போதான் வந்து 5th 6th பிளேஸ் வந்து இடம் மாறும். நீ அப்போ 3 கேம் விளையாடுற, இதுக்குள்ள டைட்டிலுக்குள்ளவும் நீ வந்துடுற. அந்த 5 பேர்ல ஒருத்தனா டிக்கெட் டு ஃபினாலும் வின் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ வந்து பெட்டி எடுத்துட்டு போற, உனக்கு பணமும் ஒரு ரிவார்ட் மாதிரி கிடைச்சிது. நீ வெளியில போறதுனால பணத்தை எடுத்துட்டு நீ வெளியில போறதுனால பணம் கிடைச்ச மாதிரியே ஆகுது. இன்னொன்று, நீ வந்து யார் வரணுன்றத நீ டிசைட் பண்ற 5th அந்த 5 பேருக்குள்ள அப்படின்ற மாதிரி சொன்னார். ரயான் ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு, அவர் முகத்தில் அடித்த மாதிரியே சொன்னார், அது நான் பெட்டி எடுக்க மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை. அப்போ வந்து நான் வெளியில் போகிற மாதிரி ஆகுதில்ல, நான் வரலாம்ல ஃபர்ஸ்ட் செகண்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொன்னதையும் அவருக்கு அசிங்கமாயிடுச்சு. அதனால் அவர் எல்லார்ட்டையுமே சொல்லிட்டார், ரயான் வந்து சரி நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான்னு சொல்லிட்டு. அதை தான் இந்த இடத்துல ரயான் வந்து ப்ரொமோவில் சொல்கிறாரு, பெட்டி எடுத்துகிட்டு என்னை போக சொன்னார் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு, கிளியராக சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தா தீபக்கும் சொல்கிறாரு, ஸோ ஆமாம் சார் இவங்க வந்து இது மாதிரிலாம் மேனிப்புலேட் பண்ணாங்க சார், கேங்காக வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க, பெட்டி எடுத்துக்கங்க பெட்டி எடுத்துக்கங்க அப்படின்னாரு. முத்துக்குமார் கேட்கல, முத்துக்குமார் உடனே எழுந்துக்கிறாரு. முத்துக்குமார் எழுந்து சொல்றாரு, ஆமா சார் என்கிட்ட கூட பெட்டியை பத்தி பேசுனாங்க, பெட்டியை பத்தி பேசுனாங்க தம்பி முத்து. ஆனா அவர் சொன்னது என்னன்னா, பெட்டியை பத்தி நீ என்ன நினைக்கிற, வேணாடா, நீ வந்து எல்லாராலையும் அமோகமா ஆரவாரமா உன்னை பயங்கரமா வச்சுன்னு இருக்கிறாங்கடான்னு சொல்லி டீகோட் பண்ணி மற்றவங்க கிட்டலாம் என்னன்னா முத்து தான் வின்னர்ன்றத ரவீந்தர் சொல்லிட்டாரு உள்ள. அதனால இப்போ வந்து இல்லைன்னு சொல்லி முத்து சொல்றாரு, என்னை வந்து என்கிட்ட வந்து பெட்டியை பத்தி பேசினார் மட்டும்தான் முத்து சொல்றாரு. திருடன் முத்து, ஏற்கனவே உங்களை தனிப்பட்ட வகையில சொல்லலைங்க, இந்த கேம் வகையில சொல்றேன். நீங்க திருட்டுத்தனமா கல்லாட்டம் ஆடுறீங்க, கல்லாட்டம் ஒருபோதும் ஜெயிக்காது முத்து. நீங்க இப்படி சொல்றதுனால உடனே ஆப்போசிட்டா ஜாக்லின் எழுந்திரிச்சு சொல்றாங்க, இல்ல இல்ல சார் அவர் வந்து அப்படி சொல்லவே இல்லை, முத்து கிட்ட நீங்க இப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா ஜாக்லின் வந்து ஒரு பாயிண்ட்ல பேசும்போது ரவீந்தர் கிட்ட சொல்றாரு, எனக்கு தெரியும் சார் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கார்டன் ஏரியால ஆமா நான் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது அந்த இடத்துல. தர்ஷா குப்தா ஒரு இன்னசென்ட், நீங்க வேணா அவளை கேட்டு பாருங்க சார் தான் நான்லாம் சொல்லியிருப்பேன். தர்ஷா வந்து சொன்னாங்க முத்துக்கு தானே, ஆமா அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆமா, நான் வெளியில ஒருத்தனுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணிட்டேன், அவனுக்காக தான் நான் உள்ள நிப்பேன், இல்லைன்னா மக்கள் என்ன காரி துப்பிடுவாங்க. இப்பவும் ரவியை வந்து மக்கள் காரி தான் துப்புவாங்க. அவரோட இமேஜை இதுல வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. அவரோட இமேஜை சரி
சரி பண்ணிக்கணுன்றதுனால தான் இது ஒரு வாய்ப்பாக வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு. நேற்று கூட அந்த கேள்வியை வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டார். ஆனால் யாருமே அதுக்கான அழகான பதிலை சொல்லவே இல்லை, சரியான பதிலையும் சொல்லலை. இன்னைக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் உள்ளே வந்ததுக்கு, உங்களை 8 பேர் உள்ளே வந்ததுக்கு நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஒரு உதவுகிற வகையில் இல்லைன்னா கூட உபத்திரவம் பண்ணாமல் உங்களோட கேமை ஆடிட்டு போங்க. நீங்கள் யாருன்னு அந்த இடத்துல பிக் பாஸ் அந்த மேடையை யூஸ் பண்ணிட்டு போங்கன்னு உங்களெல்லாம் 8 பேரையும் விட்டார். ஆனால் ரவின்றவர், ரவி, சுனிதா, சாச்சனான்ற அந்த வர்ஷினின்ற இந்த 4 வன்மமும் மற்ற 4 பேரோட பேரையும் கெடுத்து ஸ்பாயில் பண்ணிடுச்சுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த வன்ம கும்பலையும் இன்னைக்கு கேள்வி கேட்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். அது ரவியை வந்து கேட்டார் இந்த ஃபேட்மேன். ஏன்னா ரயான், அருண் இவங்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் அருண் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஷோ தொடங்கிறதுக்கு முன்னாடி அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவர் ரயான் சொல்லுவார், எல்லாரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அருண் கேட்டதுக்கு அவர் தான் சொல்லிட்டாரே, முத்து தான் வின்னு, முத்து கையிலேயே தூக்கி கப்பை கொடுக்குற மாதிரி சொல்லிட்டார் ரவி சார். அப்போ நீ அப்படின்னு நினைக்கிறியா? இவங்க ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்லை வெளியில் அவங்களுக்கு இருக்கிறத வச்சு தானே இவங்க பேசுகிறாங்க. ஸோ முத்து தான் கப்பு கொடுத்துருவாங்க போல இருக்கு. முத்து கையிலே போனா விடுங்க. ஏற்கனவே விஜய் சேதுபதி 4 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அப்பா நீங்க இவனை நம்பி விளையாடுற மாதிரி தான் நீங்க அதுக்கு கப்பு குத்துட்டு போவீங்க, எதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ நத்துறீங்க? ஸோ எல்லாருமே இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு எல்லாருமே போய் சொல்கிறாங்க. ரவி அண்ட் குரூப்பு, முத்துவும் அந்த ரவியோட இவர் தான். ஏன்னா பிஆர் வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லலாம். இல்லை என்னன்னா, இந்த பிக் பாஸ் சீசனில் 8வது சீசனில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன நடந்ததுன்னா, ஒரு பிஆரை உள்ளே வச்சுக்கினே வந்து ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போகிறேன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கு வந்து யாரை நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே கமல் சார் இருந்தாருன்னா கழுவி ஊற்றிருப்பார் தான் சொல்லலாம். இதே பிக் பாஸுக்கும் தெரியும். ஆனால் இவங்களாம் பண்ண வேலைகள் வந்து முத்துக்குமாரை நாங்கள் இன்றைக்கி வரையும் அகெயின்ஸ்டாக நினைக்கவே இல்லைங்க. அவன் நல்ல ஆள் தாங்க. ஆனால் கேமில் வந்து அவன் கேம் விளையாடலைங்க, அவ்வளோதான். மற்றபடி மற்ற விஷயங்கள் எது வேணால் பேசுங்க, முத்துக்குமார் டாப்பு, அதெல்லாம் இல்லை சொல்ல. ஆனால் கேம் ஸ்பிரிட்டில் அவனுக்கு ஒன்றுமே ஒரு என்ன சொல்கிறது, அவன் வந்து வேஸ்ட், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து வகையாக வந்து திருடர்களை பிடிக்கிற ஒரு போலீஸாக இந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் நிற்கிறாரு. திருடங்க என்ன சொன்னாலும் அடித்து சொன்னால் கூட சொல்ல மாட்டேன்னு முத்து சொல்கிறாரு. ஏன்னா அப்படிலாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சார் விட்டுறாதீங்க சார், இந்த திருட்டு கும்பலை கொஞ்சம் பிடிங்க சார். ஏன்னா உண்மையாக உழைக்கிற நிறைய பேர் இதுக்குள்ளே வந்து போட்டியே பிரதானமாக விளையாடுறாங்க. இவரை மாதிரி உள்ள வெளியில் வந்து பிஆர் செட் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை வந்து சௌந்தர்யா மேலே திருப்பி விட்ட கும்பலை தயவு செய்து வெளியில் அனுப்பிடுங்க. மக்களால் யார் கவரப்படுறாங்களோ, இது மக்கள் ஷோ. ஸோ மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அருண் வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அன்ஃபேர் எவிக்ஷன்னு. ஆனால் அருண் வெளியே போகும்போது கூட எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது சும்மா எதனா ஒரு வாழ்த்து உரை, நன்றி உரை சொல்லுவாங்க, கன்க்ளூஷன். அப்போ கூட முத்து அந்த பட்டிமன்ற பேச்சாளர் வேலையை தான் காமிக்கிறான். அங்கே வந்து நான் வந்து உங்களை இப்படி அப்படின்னு சொல்லி, அதாவது அவனை எழுப்பவே இல்லை, அவனே வாலண்டியாக ஏந்து அவன் ஒரு அப்ளாஸ் வாங்கினான். அதாவது ராஜா எவ்வளவோ ஆட்சியில் பார்த்துறான், இந்த பக்கமும் கை தட்டுவாங்க, அந்த பக்கமும் கை தட்டுவாங்க. ஆனால் மக்கள்னு ஒன்று முடிவு பண்ணால் அது வேற. இன்னொரு விஷயம், முத்து வந்து எதுவுமே தெரியல, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு பதிவில் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அரசியலில் ஏதோ நாமினேஷன் பண்ணதாகவும், ஸோ அரசியல் பலத்தோடு தான் இவரும் இருக்கிறாரு. ஸோ இந்த அறம்னு சொல்லி வர்றவங்க எல்லாருமே அரசியலில் பின்ன வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டோட தான் உள்ளே வராங்க. அவங்களோட பதிவுகளில் வர ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்ணுறவங்கள ரொம்ப அசிங்கமான வல்கரான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. அது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஷோக்கே அது அர்த்தம் கிடையாது. அதுக்கு ஷோவையே பேன் பண்ணிடுவாங்க இது மாதிரி பண்ணிங்கன்னா. ஏன்னா இந்த ஷோ வருமானு எதிர்பார்த்துட்டு, ஏன்னா கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த ஷோக்காக வெயிட் பண்றோம். சோ இது மாதிரி அசிங்கமா பேசுறதுனால ஷோவே அசிங்கப்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா இது ரியாலிட்டி ஷோ போயிட்டு ரீல் ஷோ ஆயிடுவாங்க. ஏன்னா போன வாட்டியே ஒரு சீசனை வந்து அறம் வெல்லும் சொல்லவும் ஆளே காண போயிட்டான். அதனால புரிஞ்சுங்க மக்களே, நீங்க பார்த்து முடிவெடுங்க. நாங்கள் இவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. உண்மையா நேர்மையா இதே நேர்மையா விளையாடினா முத்துனா சப்போர்ட் பண்ணுங்கன்னுவேன். இது எங்களுடைய கருத்து அதுதான். அப்போ சௌந்தர்யாவும் நல்லா விளையாடுறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து காலங்க அப்படியே அது ஏதோ கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி வந்த பவித்ராலாம் உள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கத்தக்க விஷயம் கிடையாது. இன்றைக்கி தீபக் வந்து அதிரடியாக வெளியேற்றப்படுறாரு. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேற்று வந்து அருண் பிரசாத், இன்றைக்கி தீபக். ஆனால் தீபக்குடைய ஃபேமிலி வரும்போது, ஆமாங்க, தீபக்கோட ஃபேமிலி வரும்போது அவங்க பையனாக இருக்கட்டும், அவங்க பொண்ணாக இருக்க, அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சௌந்தர்யா தான் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸாக இருந்தாங்க. ஒரு விஷயம் வெளியில் தீபக்
தீபக் வந்தாலும் தீபக்கோட ஓட்டு ஃபுல்லாவே வந்து சௌந்தர்யாக்கு தான் கிடைக்கும். சௌந்தர்யாக்கு தான் ஆதரவா இருக்கு. ஆனா முத்துவோட ஃபேன்ஸ்லாம் நிறைய பேசுறவங்களெல்லாம் நம்ம பாக்குறோம். தீபக் அண்ணா வெளியில வந்துட்டாருன்னா தீபக் அண்ணாவோட ஓட்டு எல்லாமே வந்து சௌந்தர்யா இது முத்துக்கு கிடைக்கும். அதனால முத்து இன்னும் டாப்ல வந்துடுறாரு. கிடையவே கிடையாது. வெளியில வந்துட்ட பிறகுதான் தீபக் பாப்பாரு, அட இவ்வளோ பெரிய கேமராடா அப்படின்ற மாதிரி அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். பட் சௌந்தர்யாவுக்கு தான் அவருடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும். இது கண்டிப்பா உண்மை. இதை தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். சொன்னது எல்லாமே வந்து கரெக்டா நடக்குது. பாருங்க, கப்பும் வந்து கண்டிப்பா வந்து சௌந்தர்யாவுக்கு தான் கிடைக்கும்ன்றது நம்மளோட நம்பிக்கை. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த தீபக் ஃபேமிலி வெளியே வந்தா கூட தீபக்காக தான் வந்து அவங்களுக்கு வந்து தீபக் தான் போட்டு ஆகணும். ஏன்னா அவங்க குடும்பம், அவங்களுடைய வம்சாவழிகள், அவங்கள சார்ந்தவங்க, நட்பு ரீதியாக எல்லாம் அவங்க போடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தீபக் வெளியே வந்துட்டாருன்னா தீபக்குடைய ஓட்டு எல்லாமே கண்டிப்பாக வந்து சௌந்தர்யாக்கு தான் போவோம். ஆனால் இதை வந்து சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி தீபக் வெளியே போயிட்டாருன்னா அடுத்தது வந்து முத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அது யாருக்கு போகணும்னு கடவுளுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்லலாம் நிறைய பேர் போட்டிங்க, முத்துவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியாகவே வந்து சௌந்தர்யாவுக்கு தான் போடுறோம், நான் பையன் பொண்ணு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மற்றவங்க சொன்னாங்கன்னா மற்றவங்க பேசுனாங்கன்னா அது அவங்களுக்கே தான், நமக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அப்படி தட்டி விட்டுட்டு காலரை தூக்கி விட்டு நம்ம நடப்போம், அவ்வளோதான். ஆமாம். இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வச்ச ரிவிட் இதில் வந்து நம்ம ரவீந்தர் இருக்கார், ஃபேட் மேன், அவர் எப்படி தலைமையில் கை வச்சுப்பார். இதே தான் போன வாட்டியும் பண்ணார், இந்த வாட்டி அதே பண்ணுறாரு. அவர் நாடகம்லாம் இங்கே பலிக்காது. இனிமேல் வந்து அவர் ரிவ்யூ பண்ணாங்கன்னா அது வந்து தரம் இல்லைன்றதை எல்லாம் உணர்ந்துருவாங்க. இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.